ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். நம்ம வந்து இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தெரு நாய், வெறிப்பிடித்த நாயெல்லாம் நிறைய அலையுது. இப்போ அதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக விடணும். நம்ம வந்து இப்போ அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய் கடிச்சு 2 நாளாக சொல்லாமல் வச்சுருக்காவே. சரி, நான் இப்போ உள்ளே போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். கார் பார்க்கிங் விட்டுருக்கேன், வெளியே தான் விட முடிஞ்சிருக்கு. உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். ஊசி போட்டு வெளில வந்துட்டாங்க. கார் வந்து வண்டி விடுறதுக்கு இடமே இல்லை. சுற்றி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றி உள்ள ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து விட்டு நின்று அதுக்குள்ள அம்மா ஊசி போட்டே வந்துட்டாங்க வெளியே. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே கடிச்சிருக்கு, சொல்லவும் இல்லை. இப்போ முன்னே அது நாய் பயந்து பீச்சிடுறிய. இது நாய் கடினா இப்ப கடிச்சதுமே உங்களை அந்த மாதிரி தானே விரட்டி இருக்கு. ஒரு அதெல்லாம் கடிச்சிச்சு இல்ல விரட்டி இருக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம அதை ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம அதை பார்த்தாதான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இல்ல நாய் கடிங்கிறது நம்ம கரெக்டா பாத்துட்டா பிரச்சனை இல்லையா? ஊசியை போட்டு கடிச்ச உடனே ஐயா என்ன நாய் விரட்டி கடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாதான் பயம் வரும். பீச்சிருவா. இது அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, எனக்காதான் தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் போய் ஊசி போட்டு வந்திருக்காரு அவையில. இப்போ வந்து 3 நாள் கழிச்சு வரணுமா, திருப்பி வந்து 8 நாள் கழிச்சு நம்ம மொத்தம் ஒரு 3-4 ஊசி போடணும் போல. என்ன 4 ஊசி போடணும்? ஆனா நடுவுல எல்லாம் ஒரு ஊசி தானே, ஒண்ணுதான் போடுவேன். அன்னைக்கு 3 போட்ட உடனே கேட்டேன், ஐயா நான் இன்னும் வர மாட்டேன்னு. இல்லம்மா இது நாய் நக்குனா கூட நீங்க வரதான் செய்யணும். ஆமா, ஏன்னா நாய் வந்து விஷம் இல்ல. ஏன்னா தெரு நாயை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப நம்ம வீட்டுல போகல 10 மணி வரை போகல. சரி வேண்டாம், அது என்னச்சும் லேசா தானே நீ. பிறகு உள்ளுக்குதான் கொஞ்சம் பயமா இருந்த சமயத்துல என்னதான் ஒன்னா நம்ம பிள்ளைகளை தூக்கி சமைத்துட்டு கூடாதுதான் திருப்பி நானா ஓடணும். இல்ல அவ்வளவுதான், ஊசி போட்டா இது பிரச்சனை இல்ல, முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு செகண்டோ தேர்டோ படிக்கும் போது ஒரு தடவை நம்ம திருநெல்வேலியூர்ல நாய் கடிச்சு. ஆமா, அப்படி கடிச்சிருந்துல உனக்கு லேசா, உனக்கு நகம் பரண்டிருது. ஆமா, என்னன்னு தெரியல நமக்கு. புல்லு எனக்கு லைட்டா தான் ஒரு ஊசி குத்துறதுதான். ஆமா, அது என்னன்னு தெரியல, இப்படி பல்லு படிஞ்ச மாதிரி இருக்கு. அதுல பாக்குறதுக்கு வந்துச்சு உடனே மண்டைக்குள்ள எனக்கு உருவன்னு அந்த மாதிரி கொஞ்ச நேரம். என்ன 1/2 மணி நேரம்னா நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலதான் எனக்கு பார்க்க அப்படியே ஒரு மாதிரி திருந்த மாதிரி இருந்து பயந்து தான் பிறகு போடணும். சமயத்துல தலைச்சுத்தூர்ல விழுந்துட்டா இல்ல அது உடனே பாத்துடணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல போயிட்டு தொப்புளை சுத்தி 7 ஊசி அப்படிதானே? 7 தானே உனக்கு? தொப்புளை சுத்தி 7. அப்ப வந்து தொப்புளை சுத்தி ஊசி போடணும், ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கணும், பயங்கர. இப்ப வந்து ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு ஊசி தான் போடுவாங்க, என்னங்கிறது தெரியல. இதுல போன தெருநாயா வீட்டு நாயான்னு கேட்டான் தம்பி, ஒரு சின்ன தம்பி. இவன் தெருநாய் தான் ஐயான்னு. அப்ப ஏயா 3 ஊசி போட்டிருக்கலையா இனிமே எதுக்குன்னு கேட்டேன். இல்லம்மா ஃபர்ஸ்ட் நாளே 3 ஊசி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நாளே 3 ஊசி, சேஃப்டிக்கு ஊசி 1, 2 அந்த விஷம் இல்லாம இருக்குது பிள்ளைக்கு போட்டாங்கல்ல அந்த ஊசி 2. விஷம்னா இப்ப நாய்க்கு எத்தனை ஊசி போடுறாங்க தெரியுமா? ஒரு நோய்க்கு இப்ப நம்ம சிம்பாவுக்கு எத்தனை ஊசி போடுறோம்? 7-8 ஊசி போட்டாச்சு இது வரைக்கும். 1.5 வயசு ஆகுது சிம்பாவுக்கு. வேண்டாம் இல்லாமான்னு என்னமோ எங்க போட்டு வேண்டாம் இல்ல ஐயா 3 ஊசி போட்டீங்களான்னு. அம்மா கடின்னு கிடையாது, நக்குனா கூட உங்க மேல நக்குனா கூட தெருநாய் நீங்க அது ஊசி போட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டான். சரியானே எழுதி பக்குவமா தந்தான். இந்த டேட்ல வந்து போய் போட்டுருங்கம்மா அப்படின்ட்டு அழகா எழுதி தந்தான். சரின்ட்டு போய். இப்ப வந்து மெயினா என்னன்னா, இப்ப நம்ம அன்சிவிட்டி சஜிவிட்டே நம்ம தங்கச்சி பிள்ளைல வந்து நடந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். இங்க இருந்து நம்ம வீட்டுல இருந்து பக்கம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் பயமா இருக்கு இந்த நாய்கள் தான். இப்ப அன்னைக்கு அம்மாவை கடிச்சிட்டு திருப்பி அந்த புடவையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு விரட்டிட்டே இருந்திருக்கு. கடிச்சிட்டு விடவே இல்ல. கடிச்ச உடனே காலை எடுத்துட்டேன்ல, புடவை எல்லாம் புருன்னு பிடிச்சு இழுத்து கிழிக்குது. அப்புறம் இது என்ன செய்யணும் நடத்திட்டு பார்த்தா புடவை பிடிச்சு கிழிச்ச உடனே அப்புறம் விரட்டினேன். சூசுன்னு போட்டு ஒரு கள்ளத்துக்கு பிறகு போட்டேன். ஆனா மெயினா வந்து நம்ம ஓடவே கூடாது. நாய் நம்ம ஓடுறதுக்கு என்ன விடவே இல்லையாது. அதான் பிடிச்சு பிச்சுக்கிட்டு கிடக்க. பிச்சு எடுத்துன்னு ஒரு கல் எடுத்து பிறகு எரிஞ்சு பிறதான் அது போச்சு. பிறகு கோவத்துல இன்னொரு ஏன்னா திருப்பி நான் வெளியே வர வேண்டி இருக்கு பயத்துல. இல்ல அது இல்ல முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி வெறி நாய், இந்த வெறி பிடிச்ச நாய், இந்த சொறி பிடிச்ச நாய் எல்லாம் வந்து நாய் பிடிப்பாங்க, வண்டியில பிடிச்சிட்டு போயிருவாங்க. சொறி பிடிக்காத நாயா இருந்தாலும் நிறைய நாய் நடமாடினாலே பிடிப்பாங்க. தெரு நாய்க்கெல்லாம் அது அவங்களுக்கு தெரியுமா? இல்ல நல்ல நாய் நார்மலா அலையும்ல, அதுகளை ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. சில நாய்க்கு அவங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் அந்த சொறி பிடிச்சது. ஏன்னா அந்த வெறி நாய் அது யாருமே வளர்க்கல, தானால குட்டி வந்து இருந்து அங்கேயே குட்டி போட்டு அப்படியே வளரிய. அதனாலதான் வெறி நாய் ஆயிரு. தெருவுல கிடந்து நாயும் ஒரு நாய் கடிச்சு அந்த மாதிரி மாத்தி கடிச்சு சண்டை போட்டு கடிக்குது இல்ல, அதனால அந்த நோய் அது வந்து நமக்கு விஷம்தான். அதனால இல்ல அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதெல்லாம் வந்து பிடிச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். தெருவுல எல்லாம் அலைய முடியும். நைட் டைம்ல நம்ம நடக்கவே முடியாது. நம்ம ஏரியா ரொம்ப மோசம். ஆமா, நடக்கவே முடியாது. முன்னாடி குரோம்பேட்ல நல்ல அறிவு இருந்து ஒரு நாயும் இருக்காது. இப்ப நம்ம உள்ள மும்மூர்த்தி நகர்லாம் மச்சான் பழைய கம்பெனிக்கெல்லாம் உள்ள நடந்தேன்னு வச்சுக்காங்க, ராத்திரி சோழி முடிச்சிடும். அந்த ஏரியால பழக்கப்பட்டவங்க மட்டும்தான் நடக்க முடியும். இல்லன்னா அறிமுகம் இல்லைன்னாக்கி கத்தனா கூட பரவாயில்ல, தப்பு இல்ல. அது கடிக்கிறது தானே கஷ்டம். ஆமா, அது நம்ம பயந்து ஓடணும்னா அவ்வளவுதான்.
அதனால கொஞ்சம் இது நாய் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க மட்டும் நான் ஏதாவது ஒண்ணுன்னா ஒத்தையில ஆஸ்பத்திரி போயிடுறீங்களா? கடிச்சதே இல்ல. ஆமா, வயசு எத்தனை 53 வயசுட்டு ஆகுது, கடிச்சதே கிடையாது. நான் என்னால அசால்ட்டா போறேன். நம்ம அதை தொட்டாதான் நம்மளுக்கு நாய் அதாம்மா, அது எப்போ கிறுக்கு பிடிக்குன்னு தெரியாதுல்ல, கிறுக்குதுன்னு. அது என்ன பண்ணிச்சு, பொறைய தின்னுட்டு இருந்து. பொறதுன்னு ஓரமா தான் போறேன். அது என்னமோ அது குழந்தையோட பொறைய நம்ம எடுத்ததுங்கிற நினைச்சிச்சோ இல்ல நம்மள அடிக்க வர என்ன நினைச்சுன்னு தெரியல. நான் சும்மா நம்மளே தான் போறேன். அதுக்குள்ள ஓடி வந்து கவிட்டு. அதனால கொஞ்சம் அதுக்கு பிறகு தான் பயம் கொடுத்துச்சு. அப்ப இத்தனை வயசு கிடையாது, சின்ன வயசுலயே நாய் கடிப்பட்டது கிடையாது. உஷாரா போனோம், ஆனா மாட்டிக்கிட்டோம். ஆனா இப்ப நம்ம ஊர் சைடு எல்லாம் பெருசா இந்த நாய் கடி எல்லாம் பெருசா கிடையாது இல்ல. நம்ம ஊர்ல இல்ல அதுக்குதான் காரணம். இல்ல நாய் கடியிலே அதிகமா கிடையாது. இப்பவும் கொஞ்சம் நாய் அதிகமா இருக்கனால அதான் அந்த ஒரு நாய் கடிச்சு அந்த சண்டை கிண்ட போட்டு அது பெரிய ஏரியாவில இப்ப வீட்டுக்கு வீடு நாய் ஒரு மாதிரிப்பட்ட நாய் வளர்க்க 1-2 வீட்டுல. வெளியெல்லாம் அதிகமா இல்லல்ல. வெளியே நம்ம போற இடம்லாம் நாய் அப்படி நிக்காது இல்ல, தேவைக்கு அப்படி நிக்காது. அதே மாதிரி விரட்டிட்டு கிடக்காது வளர்க்குறவ. இருந்தாலும் இந்த அளவுக்கு இல்ல. ஒரு ஏரியாவுக்கு எப்படியும் குறைஞ்சது 15. இப்ப நம்ம தெருவுல 100 நிக்கும் போல. இப்ப நம்ம தெருல பிள்ளைகள் டியூஷன் போயிட்டு வர்றதுன்னா போன் அடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றது. ஆமா, நம்ம நாய்கள் ஏன்னா இதுங்க ஓடுது. அதாவது நம்ம தைரியமா பிள்ளைகளை வளர்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா வந்து முடியாது. இந்த சின்ன இதெல்லாம் வந்து நமக்கு தைரியம். டியூஷன் கீழே இறங்கிய இடத்துல நாய் ஒண்ணு, நான் சும்மா இப்படி நான் போனா கடிச்சேன்ல, அந்த மாதிரி செல்லவங்களை பார்த்தாக்கி விரட்டுறது ஓட்டி. இல்ல திடீர்னு நம்ம மறந்து கூட காலைகளை மேய்ச்சிட்டோம்னு வச்சுக்காங்களா, அவ்வளவுதான். வண்டியில வரவே எகிரிட்டு ஓடியாரு. வண்டியில வரவே எப்படி ஓடணும் வண்டிய? வண்டி பரவாயில்ல, கார்லயே அப்படிதானே வருது. கார்ல வேணா பூட்டிக்கிடுவோம். வண்டி காலுக்கு இல்ல நடக்கும்ல, எகிரி ஒருவேளை கடிச்சு இழுத்து போட்டுனா அவங்க பாம்போல விரட்டி வண்டி எடுக்குதுங்க. ஆமா, இல்ல அதான் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கிறதெல்லாம் இதை கொஞ்சம் அப்படியே கிளியர் பண்ணி. அது ஏன் பிடிக்கலன்றது தெரியல. முன்னாடி பிடிக்க வருவ இல்ல பிடிச்சு என்ன பண்ண, ஏதாவது ஒரு நம்ம இது பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு காடுகள்ல தான் விடுவாங்களா இருக்கும். ஏதாவது காடுகளை கொண்டு விட்டுட்டு வந்துடலாம். முன்னாடி பிடிக்க நாய் பிடிக்க ஆள் வந்துருக்குன்னு சொல்லுவேன். நாய் பிடிக்கிற வண்டினே சில வண்டிலாம் பழைய வண்டிகளை பார்த்தா நாய் பிடிக்கிற வண்டிலே கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வண்டி பிடிக்கிறதுக்குன்னு வந்து பிடிச்சிட்டு தூக்கிட்டு போவாங்க. இப்போ ஒரு ஏரியாவுக்கு 100 கிடக்கும் இருக்கு. 100? ஆமா, ஒரு தெருவுலே 100 இந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதனால கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. நிறைய நம்ம கேள்வியும் பண்றோம். நியூஸ்ல வந்து சின்ன பிள்ளைல நாய் கடிச்சு இழுத்து குதறி எல்லாம் பிள்ளைகளுக்கு இதாயிருக்கு. எவ்வளவு இப்ப நம்ம குரோம்பேட்லயுமா நம்ம ஒரு பிள்ளைய ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கடை தாண்டி அந்த ஸ்கூல் துர்க்கைமன் கோயில் ஏரியால தான் ஒரு குழந்தை அதே மாதிரி தான் நாய் கடிச்சு. நம்ம அன்சிப்டி ஸ்கூலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை ஒருக்கா சொன்னாவ. இது டியூஷன் பெரியதுல போன் மிஸ்கிட்ட வாங்கி அடிச்சிட்டு கீழே இறங்க ஆச்சு வாரேன் அப்படியுமே இல்லைன்னா ஓரமா வந்துருங்கம்மாமே. இன்னொன்னு போன் அடிக்காம தான் வந்துகிட்டு இருக்காவ. ஆமா, சரி. ஆமா, அதை பாத்துக்கணும். நீங்களும் பாத்துக்கோங்க. சரி, நீ ஊசியே கண்டினியூவா ஒழுங்கா போட வாங்க. இல்லன்னா பயந்து பேசிடுவேன். ஆமா, அது என்ன செய்யணும் நினைப்பு இருந்தாலும் என்ன செய்யணும், இது எல்லாம் என்ன செய்யணும் இருக்க கூடாதுல்ல. அதாவது இல்லம்மா கண்டிப்பா போடணுமா, வர சொல்லிவிடுவேன் அந்த பையன். ஆமா கண்டிப்பா போடணுமா, நீங்க போட்டுருங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சே விடுறது இல்ல. ஆமா, இல்ல நான் வரலையானே. இல்லம்மா வச்சுட்டு இருக்காதீங்க, எல்லா ஊசியும் கரெக்டா வந்து போட்டுருங்கம்மா. சரியானு. சரி, ரைட், பாத்துக்கோங்க. டாடா, பாய். பாய். என் பிள்ளை இப்போ